கோவை உக்கடம் அருகே மது போதையில் காரில் வந்த இளைஞரை சோதனை செய்ய முற்பட்ட காவலரை காருக்குள் வைத்து ஓட்டி சென்ற வாலிபரை பிடித்து காவல்துறையினர் தர்ம அடி கொடுக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை உக்கடம் வின்சென்ட் சாலையில் கடந்த 25ஆம் தேதி உக்கடம் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு பிரிவு போலீசார் வழக்கமான வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த விலை உயர்ந்த காரை நிறுத்தியுள்ளனர். தொடர்ந்து காரை ஓட்டி வந்த இளைஞரை கீழே இறங்குமாறும் போலீசார் அறிவுறுத்திய நிலையில் காரில் இருந்து அந்த இளைஞர் இறங்க மறுக்கவே தலைமை காவலர் ஒருவர் காருக்குள் ஏறி அந்த இளைஞர் மது போதையில் உள்ளாரா என்பதை கண்டறிய சோதனையில் ஈடுபட முற்பட்டுள்ளார். அப்போது திடீர் என காரை அந்த இளைஞர் வேகமாக ஓட்டவே அங்கு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த மற்ற காவலர்களும் அந்த காரை துரத்தி சென்றனர். இதனிடையே காருக்குள் ஏறி சோதனையிட முற்பட்டு காருக்குள் சிக்கிய தலைமை காவலர் தனது காலால் அந்த காரை நிறுத்திய வேளையில் காரை துரத்தி வந்த போலீசாரும் அங்கு வந்து காருக்குள் இருந்த தலைமை காவலரை பத்திரமாக இறக்கியதுடன் அந்த இளைஞரையும் பிடித்தனர். அப்போது காவலர்கள் அந்த இளைஞரை லத்தியால் அடித்து தங்களது பாணியில் விசாரித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த இளைஞரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் இளைஞர் மது அருந்தியதன் காரணமாகவே காவல்துறையினரின் சோதனைக்கு பயந்து காரை வேகமாக ஓட்டியது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த இளைஞரும் காவல்துறையினரிடம் மன்னிப்பு கேட்டதால் அந்த இளைஞருக்கு மது போதையில் வாகனம் ஓட்டியதற்கான அபராதத்தை விதித்த காவல்துறையினர் அவருக்கு அறிவுரை வழங்கி அவரை அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினர் அந்த இளைஞரை லத்தியால் தாக்கும் வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் கோவை டவுன்ஹால் பகுதியில் அதிமுக பிளக்ஸ் பேனர் வைத்தது தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்ட போது காவல் உதவி ஆய்வாளரை திமுக பிரமுகர் பொறுமையில் பேசி மிரட்டிய வீடியோ வெளியான நிலையில் அதில் இருந்த உதவி ஆய்வாளர் தான் தற்போது போதையில் கார் ஓட்டி வந்த இளைஞரை தாக்கியதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த வீடியோ வெளியானதற்கு பழிக்கு பழி வாங்கும் விதத்தில் தற்போது இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.